ஜெபம் பண்ண கிடவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கிற அன்பின் ஆண்டவரே, அருமையான பரிசுத்தமான புதிய மாதத்தின் முதலாம் நாளின் வேலையிலே திரு சமூகத்திலே முழுக்கின துதிக்கவும் சோதரிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தத்தான நீர் எங்களுக்கு பாராட்டின அளவு கடந்த திரும்பிக்கார் நன்றி செலுத்துவோம். கடந்து போன மாதங்களை திரும்பி பார்க்கிறோம். அற்புதம், ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், சரி, சுகம், பலன் நிறைவாறுவதற்காக நன்றி செலுத்துவோம். மீண்டுமாக எங்களோட ஆயுஷ் புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கவும் திருக்கத்தை இந்த புதிய மாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு பாராட்டின அளவுகளை திருப்பிக்காக நினைச்சிருக்கிறோம். இந்த பரிசுத்தமான திருவள்ளு ஆதியாளனை கத்தத்தாம் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். அந்த இருக்கிற அனைவரையும் பரிசுத்தமான கிருவின் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அந்த படி அடியாக சீக்கிரமாக கூட்டி சேர்க்குமாறு முடித்து மன்றடைவோம். இந்த பரிசுத்தமான ஆலயம் நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். துவக்க முதல் முடிவு வரை உடைய பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நிறைவாயிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மேய்ப்புறம் எங்கள் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம். நண்பர்கள பரமபிதாவே, ஆமென். இந்த புதிய மாதத்தை துவக்க திருவந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகும் கடவுளை துதிக்கொண்டமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாரில் 10வது பாமரையை பாடுவோம். பாமரையின் 10. Oh,
ஆயுதங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லாரும் சேர்ந்திருக்கிற சர்வநமன தேவனே, நாங்கள் தேவனுக்கு பரிபூர்ணமாய் இன்பகரவும் அது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியை ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிடலும். நம்ம இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லின வார்த்தைகள் அவனே, உன் தேவனை கர்த்தர் நானே, உன் தேவனை கர்த்தருக்கு முழு விருத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறு என்பதே பிரதான கற்பனை. யெகோவாவை இரண்ட கற்பனை என்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் கடனிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதே இவர்களின் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை என்றார். நீர் எங்களுக்கு பாராட்டு நலவடைந்து திருப்பி நன்றி செலுத்துகிறோம். கடந்த பல நாட்களை திரும்பி பார்க்க நம்முடைய புதத்தால் ஆசீர்வாதத்தால் நீர் எங்களை நினைத்து வழிநடத்தி நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக தெய்வத்தை புதிய மாதத்தில் நம்முடைய பெருக்கமான ஆசீர்வாதத்தால் நீர் எங்கள் அனைவரையும் நினைத்து வழிநடத்தும். என்னுடைய திருச்சிபன் குடும்பத்தால் அனைவருக்கும் நல்ல சரி சுதயம் பலன் ஆயுள் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் போதிய பாதுகாப்பால் நினைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவோம் கொண்டாடுகிறோம். அவரவர் செய்கிற பணியிலே வேலையிலே பெருக்கமான ஆசீர்வாதத்தால் நினைத்து வழிநடத்துவோம். யாருக்கு எந்த சுபினங்கள் வெளிவீங்க சொல்லுவோம் பாதுகாத்துகளும் வெளிவமான குடும்பத்து மக்களுக்கு ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய அற்புதத்தால் ஆசீர்வாதத்தால் நீ நிறைத்து வழிநடத்தும். இந்த புதிய மாதத்தை தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுகள் திருமணம் நினைத்த நல்ல சதியும் சுத்தம் பெருக்கமான ஆசீர்வாதத்தால் நீரித்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். சிறிய கடவுள் விசுவாசம் நம்பிக்கையோடு ஜெபிக்க ஜபங்களுக்கு பெரிய அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் ஜெபிப்பாகட்டும். தொடர்ந்து நம்முடைய அற்புதம் ஆசீர்வாத மகிழ்ச்சி என்னுடைய திருச்சி ஊழிய வரலாற்றிலே திருச்சி மக்கள் வாழ்விலே ஒரு ஆசீர்வாதத்தால் நீர் நினைத்து வழிநடத்த வேண்டுகிறோம். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்ள பரம்பிதாவே. சபையாகவும் வேத பாட வாசிக்க கேட்போம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையை பாடு. வீணையே சுரமண்டலமே பிடியுங்கள். நான் அதிகாரியில் விழித்திருப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்திய மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தை கொண்டு விளம்பினார். ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன். மோவாப் என் பாத பாத்திரம். ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன். பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அரணான பட்டணங்களுக்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை விட்டிருந்த தேவரீர் அல்லவா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனே உதவி விருதா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை விரித்து போடுவார். வாசிப்புடைய தெரிந்து கொண்ட வேத பாட வாசிப்பு தெரிந்தாயிற்று. மீண்டுமாக நாம் யாரும் நம் எழுந்திருந்து உங்கள் பொதுவான இசைய விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவரை ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே தேவனுடைய கண்டகுமாரமாக இருக்கிற இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் தமது பிதாவால் தெரிவிக்கப்பட்டவர்.
சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். நாளை காலை நம்முடைய புதிய மாத துவக்க திருவண்ணாமலை காணொலியிலே ஒளிபரப்பப்படும். சபையார் அதை பார்த்து கலந்து கொள்ளுமாறு நம்போது கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய ஆலயத்திலே மாலை 6:30 மணிக்கு ஆலயாளர் நடைபெறும். முதல் வியாழனும் 3ஆம் வியாழனும் திருவண்ணாமலையாகும். மற்ற வியாழன் சாதாரண ஆலயாளர் நடைபெறுவதையும் தெரிவித்துக் கொள்வோம். சபையார் தமிழக அரசு சட்டத்தினை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, ஏற்ற நேரத்திலே தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலயாளர்களும் திங்கள் முதல் வியாழன் வரை தினமும் காலை 10:30 மணி முதல் 12 மணி திறந்திருக்கும். நம்முடைய சந்தா காணிக்கை ஆலய கட்டட காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்வோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு 7 to 8 மணிக்கு நம்முடைய வெள்ளி ஜெபாரனை ஆடியோ சர்வீஸ் மூலமாக சபையாரின் குழுவிற்கு அனுப்பப்படும். சபையார் அதிலும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறு காலை 8 மணிக்கும் காணொலி ஆலயாளர் நமது ஆலய குழுவிலே ஒளிபரப்பப்படும். சபையார் அதிலும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாத செய்தி மன்ற சபையில் சென்று அதில் உள்ள வேதவனுடைய போட்டியில் கலந்து கொண்டு குறித்த தேர்தலை விடைகளை எழுதி விடைத்தாள் பட்டியலே போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நாம் யாவரும் எழுந்திருந்து கடவுளை துதிக்கணுமாம். கடவுளுடைய செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தணுமாக கிறிஸ்தவை பாமாலையில் 187வது பாமாலையில் முதல் 3 கவியும் கடைசி கவியும் பாடுவோம். பாமாலையின் 187 முதல் 3 கவியும் கடைசி கவியும் பாடுவோம். எங்கள் நம்பின் ஆண்டரே, இந்த அருமையான பரிசுத்தமான புதிய மாதத்தின் முதலாம் நாளிலும் மீண்டுமாக முடித்து சமூகத்திலே திருத்த மக்களாக ஒன்றாக இணைந்து மக்களை துதிக்கவும் சோதரிக்கும் ஜெபிக்கவும் கத்ததாமை நீர் எங்களுக்கு பாராட்டின அளவு கடந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கும் ஆண்டரே. அறியாளை பணி நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்காக உடைய பாதபடி அமர்ந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஒரு வசனத்தின் ஆழங்களை சத்தியங்களை நாங்கள் தெளிவாய் புரிந்துவிட எங்கள் கண்களையும் செவிகளையும் மனதிலையும் தேவதைத்தாமே நீர் திறந்துள்ளும், பேசுகிற அடியானையும் மறுத்திருளும், எங்கள் அனைவரின் எண்ணங்களை ஒருமுகப்படுத்திருளும்.
எங்கள் அனைவரையும் உடைய தூய ஆவியானவரால் நிறைவேறடும். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் கூறுகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்துக்கு ஒரு அனைத்து ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து கிருபையை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாசிக்கின்ற திருமதி பகுதி சங்கீதம் 108 சங்கீதம் வாசிக்க கேட்டோம். இந்த சங்கீதத்தின் எப்படியாக தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, தாவீதின் நம்பிக்கையின் அனுபவம். தாவீதின் நம்பிக்கை அனுபவம் சங்கீதத்திலே பார்க்கும்போது தாவீதின் சங்கீதம் ஆகிய பாட்டு என்று போடப்பட்டது. நம்பிக்கையின் அனுபவத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து எழுதுவதை இந்த சங்கீதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பொதுவாக நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது என்ற கேள்வி கேட்டால் 2 இடத்துல இருக்கு. ஒன்று உலகப்புறமான சூழ்நிலை இருக்கிறது, இரண்டாவதாக கடவுளிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு கிறிஸ்துவனிடத்திலே இந்த கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறார், என்னோட நம்பிக்கை கிறிஸ்து தான் என் உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் அவர் பொறுப்பேற்று எனக்கு ஆசீர்வதித்து தருவார் என்று சொல்லுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். உலகப்புறமான ஒரு நபரிடத்தை கேட்டால் என்னுடைய நம்பிக்கை உலகம்தான், இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்கிறேன் என்பதற்கு நான் நம்பிக்கை அடிப்படையில் பணி செய்தால்தான் அதை அனுபவிக்கும் என்று கூறுகிறார். இந்த 2 நம்பிக்கைக்கும் ஒரு பெருத்த வித்தியாசம் உண்டு. கிறிஸ்துவமே நம்பிக்கை வைத்தால் கிறிஸ்துவும் உலகமும் இணைந்து இருப்பதை பார்க்கிறோம். உலகத்தில் நம்பிக்கை வைத்தால் கிறிஸ்து அதில் இணைந்து இருக்க மாட்டார். உலகத்துக்குரிய காரியங்களை கவலைப்படாதீர்கள், ஆவிக்குரிய காரியங்களை கவலைப்பட வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை தாவீதின் அனுபவத்தோடு நம்ம இணைத்து பார்ப்போம். தாவீதின் நம்பிக்கையின் அனுபவம் இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது வாசிக்கின்ற திருமதங்களை முதலாவதாக இந்த சங்கீதத்தின் பின்னணியை பார்த்தால் முதல் 108 சங்கீதம் முதல் 5 வசனங்கள் 57 சங்கீதம் 7 முதல் 11 வசனங்களை போல இருக்கிறதாம். 57 சங்கீதம் 7 வசனம் முதல் 11 வசனங்களை போல இந்த 108 சங்கீதம் முதல் 5 வசனம் காணப்படுகிறதாம். அடுத்ததாக 108 சங்கீதம் 8 முதல் 13 வசனங்களை படித்து பார்த்தால் அது சங்கீதம் 60 சங்கீதம் 5 முதல் 12 வசனங்களை போல் இருப்பதை பார்க்கிறோம். வீட்டில் போய் ஒத்து பாருங்கள். இந்த 2 சங்கீதமும் உடைய 57 சங்கீதம் 60 சங்கீதம் அதில் வசனங்கள் தான் இந்த 108 சங்கீதத்தில் வருவதை நாம் பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்துகிறாராம்? முதல் 5 வசனம் படித்து பார்த்தால் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தரை நம்பிக்கை வைத்தால்தான் கண்டிப்பாக துதிக்க முடியுமாம். வசனம் 1 கூறுகிறது, எப்படி துதிக்க வேண்டுமாம்? ஆயத்தத்தோடு கர்த்தரை பாடி துதிக்க வேண்டுமாம். ஆயத்தமா இருக்கிறோமா கடவுளை பாடுவதற்கு துதிப்பதற்கு? சங்கீத காலத்தில் அனுபவத்தில் நான் ஆயத்தத்தோடு பாடி கர்த்தரை துதிக்கிறேன் என்று கூறுகிறார். அதே சங்கீதம் 108 சங்கீதம் 2 வசனம் எப்போது துதிக்க வேண்டும் என்று வசனம் வருகிறது. தேவனை துதிக்கும் அவரோடு பேசும் சிறந்த நேரம் எதுவாம்? அதிகாலையிலே துதிக்கிற அனுபவம் விழித்திருந்து துதிக்க வேண்டுமாம். அதுதான் வசனம் கூறுகிறது. வெளியே சுரமண்டல் விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன் என்று கூறுகிறார். தேவனை துதிக்க வேண்டும் என்றால் அதிகாலையிலே நாம் எழுந்து தேவனை விழித்திருந்து துதிக்க வேண்டும். அது மிகவும் சிறந்தது என்று கூறுகிறார். அதே சங்கீதம் 3 வசனம் படித்து பார்க்கும்போது எங்கு துதிக்க வேண்டும்? நான் ஏறெடுக்கும் துதியை நமக்குள் நின்று விடாமல் நம்மை சூழ்ந்திருக்கிற மற்றவர்களுக்கும் அதை துதியானது அவருடைய தூண்டு அனுபவத்தை உருவாக்க வேண்டுமாம். முதலாவது பார்த்தோம், எப்படி துதிக்க வேண்டும்? ஆயத்தத்தோடு துதிக்க வேண்டும். எப்பொழுது துதிக்க வேண்டும்? அதிகாலையிலே துதிக்க வேண்டும். எங்கே துதிக்க வேண்டும்? நாம் நம்முடைய துதியானது நின்று விடாமல் அனைவருக்கும் அறிந்து கொள்ளணுமாக, பிறருடைய வாழ்க்கையிலே அந்த தூண்டுதல் உருவாக்கணுமாக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டுமாம். எதற்காக துதிக்க வேண்டும்? 4 வசனம் கூறுகிறது, தேவனுடைய அளவிலாத கிருபைக்காக, அவருடைய சத்தியத்துக்காக நாம் துதிக்க வேண்டுமாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது ஒரு பெரிய உண்மையை சங்கீதத்தில் அழகாக கூறுகிறான். 66 சங்கீதத்தை நாம் எடுத்து படித்து பார்ப்போம் என்றால் 66 சங்கீதம் 20 வசனத்தை வாசிக்கலாம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆண்டவரோடு துதிக்க வேண்டும் என்றால் அவருடைய ஜெபம், அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கேட்பார், தள்ள மாட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று தாவீது இந்த சங்கீதத்தின் மூலம் நமக்கு கற்றுவிடுகிறார். அதே 124 சங்கீதம் 6 வசனம், நம்மை அவருடைய பற்களுக்கு இடையாக ஒப்புப்படாதிருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சூழ்நிலை அதுதான்.
பற்களுக்கு இடையாக ஒப்புப்படாது இருக்கிற கொடிய கொள்ளையில அந்த கொள்ளையை பற்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிற ஆண்டுக்கு நாம் ஸ்தோத்திரத்தை எடுக்கணும், துதியை எடுக்கணுமாம். கர்த்தரை துதிக்க வேண்டும். இதைத்தான் சங்கீதம் நமக்கு இந்த 108ஆம் சங்கீதத்திலே முதல் 5 வசனத்து மூலமாக நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்கிறார். இரண்டாவதாக இந்த சங்கீதம் 108ஆம் சங்கீதம் 6 முதல் 9 வசனம் படித்து பார்த்தால் கர்த்தருக்கு செவி கொடுப்பேன், கர்த்தருக்கு செவி கொடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் ஜெபத்தை கேளும் என்று வேண்டிக் கொள்ளும்போது தாவீதோடு தேவன் பேசுவதை தாவீது கேட்பதை பார்க்கிறோம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் பேசுவதை ஆண்டவர் செவி கொடுக்கிறார், ஆண்டவர் பேசுவதை நாம் செவி கொடுக்கிறோமா? கர்த்தரை துதிப்போம் என்றால், கர்த்தரை ஜெபிப்போம் என்றால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை தள்ளாமல் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக சங்கீதக்காரர் கூறுகிறான், நான் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்போனா அவர் பேசும்போது நான் கேட்க வேண்டும், எங்கள் ஜெபத்தை கேளும் என்று நான் வேண்டிக் கொள்ளும்போது என்ன தேவைக்காக கேட்டாலும் சரி அந்த ஜெபத்தை ஆண்டை கேட்கும் பொழுது அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். அந்த பதிலை நாம் கேட்க வேண்டும். தேவனோடு பேசியதை கேட்டு அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பதை பார்க்கிறோம். தேவன் தந்த வாக்குறுதிகளிலே ஏற்கனவே இழந்த ராஜ்யங்களை வென்று தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுவேன் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதான் அந்த 6 முதல் 9 வசனங்களை வெளிப்படுத்துகிறது. அதற்காக தேவனை துதிக்கிறான். கர்த்தர் சொல்வதை கேட்டு கீழ்ப்படியும் போது நாம் இழந்தவரை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே பார்க்கிறோம். சீஷர்களிடத்திலே சொல்கிறார், இவருக்கு போஜனம் கொடுங்கள். 2-3 ஆள் சொல்கிறார்கள், உடனடியாக 200 பணத்தை வசூல் பண்ணுகிறார்கள். இன்னொரு ஆள் சொல்கிறார், ஆண்டவரை வீட்டுக்கு அனுப்பிடலாம், ஆண்டவரை இவ்வளவு பேருக்கு உணவு கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இவருக்கு நீங்களே உணவு கொடுக்கணும். தேடி கண்டுபிடித்து ஒரு இடத்துல 5 மணி வாங்கி கொடுக்கும் போது ஒரு பெரிய அற்புதத்தை வைக்கிறாங்க. கடவுளுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று கட்டளை கொடுக்கும் போது அந்த நிகழ்விலே ஒரு பெரிய அற்புதத்தை வைக்கிறோம். இன்னைக்கு நாம் சொல்லுகிறதை ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்கிறோமா? சாமியார் சொல்கிறான், சொல்லும்படியே கேட்கிறேன். இன்னைக்கு இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே நீ என்ன சொல்கிறோம், உங்களுடைய சத்தியத்தை நான் கேட்டு அது கீழ்ப்படியே விரும்புகிறேன். கர்த்தருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தரை துதிப்பது மட்டுமல்லாது கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டுமா? மூன்றாவதாக 108ஆம் சங்கீதம் 10 முதல் 13 வசனங்களை படித்து பார்த்தால் கர்த்தரால் வெற்றி பெறுவேன். கர்த்தரை துதிக்கும் பொழுதும் கர்த்தருக்கு செவி கொடுக்கும் போதும் என்ன அனுபவத்தை தாவீது பெறுகிறான்? கர்த்தரால் வெற்றியை பெறுவதை பார்க்கிறோம். எனக்கு எதிரே வருபவர்களை நான் வென்று விடுவேன். ஏனென்றால் கர்த்தர் என்னை நடத்துகிறார், எனக்கு வழிகாட்டுகிறார், எனது படைகளோடு தேவன் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நிச்சயம் நமக்கு வெற்றி உண்டு. நமக்கு என்ன தேவையானதும் சரி அந்த தேவையை ஆண்டவருக்கு சொல்வதை காட்டிலும் ஆண்டவர் நம்மோடு கொண்டு செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியுமா? இன்னைக்கு கிறிஸ்துவ அநேக ஆசீர்வாதத்தை நடந்திருக்கலாம், அநேக தேவைகளுக்காக காத்திருக்கலாம், அநேக சோதனைகளை கடந்து வந்திருக்கலாம். இந்த சமயத்தில் நாம் மனிதனை நாடி செல்கிறோமா இல்லைன்றால் ஆண்டவரை நாடி செல்கிறோமா? அங்கே அழகாக கூறுகிறான், நான் கர்த்தரிடத்திலே என்னை சார்ந்து ஒப்புவிக்கிறேன், அவர் எனக்கு வெற்றியை தருவார் என்று சொல்றார். தேவனால் தான் எல்லாம் செய்ய முடியுமாம். அப்படி என்றால் கர்த்தரிடத்திலே சார்ந்து இருக்கணும் என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்படின்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது வெற்றியை பெற முடியுமாம். அதே அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படித்தபோது விசுவாசம் உள்ளம் இருந்தால் நாம் வெற்றியை பெற முடியுமாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை படித்து பார்த்தால் சந்தோஷத்திலே நாம் வெற்றி பெற முடியும். ஒரு வெற்றி கிடைத்தா சந்தோஷம் கிடைக்கும், சந்தோஷம் கண்டிப்பா வெற்றி இருக்கணும். அதே தான் சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இன்னைக்கு இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். பல பாரங்களோடு தேவைகளோடு கண்ணீரோடு வேதத்தோடு ஜெப குறிப்போடு வந்திருந்தால் அவைகளெல்லாம் கர்த்தரின் பாரத்தை வைத்து உடையவன். நீங்க பயப்படாத, திகாதீங்க, கலங்காதீங்க, நான் உன் தேவன், நான் உன்னை தப்புவிப்பேன், ஏந்த சுமைப்பேன், வழிநடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த புதிய மாதம் முழுமையாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்விலே, பணி வாழ்விலே, ஊழிய வாழ்விலே பெரிய பெரிய அற்புதத்தை நிகழ்த்துவார்.
அப்படி அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்றால் முதலாவது நாம் சங்கீதக்காரன் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை துதிக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செய்ய கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக கர்த்தரால் வெற்றி பெறுவேன் நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும். சிறிய கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நிகழ்த்துவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று இந்த மாதம் முழுமே கடந்து வர ஆண்டவர் தாமே நம்மை கரம்பிடித்து அவருடைய நீதியின் பாதையிலே, சுகமான பாதையிலே, சந்தோஷமான பாதையிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட பாதையிலே, மன மகிழ்ச்சியான பாதையிலே, போதிய பாதுகாப்பான பாதையிலே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருந்து வரை தலைகள் தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை உடைய தீர்க்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கோம். சங்கீதத்தின் அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது தன் நம்பிக்கையின் அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். முதலாவதாக கர்த்தரை துதிக்க வேண்டும். இரண்டாவதாக கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக கர்த்தரோடு இணைந்திருக்கிறது நான் வெற்றியை பெறுவேன். இந்த அனுபவத்தை இந்த நாளிலும் இந்த மாதத்தில் மட்டுமல்ல, வருகிற மாதங்களில் வருகிற ஆண்டுகளிலும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு திருச்சியும் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே இது ஆசீர்வதிக்க முடித்து மன்றட்டும். அதன் அடையாளமாக உடைய பரிசுத்தம் அறிவித்தானமாக திருவண்ணை நாங்கள் பெற பொழுது நாங்கள் உமக்குள் இருக்கிறோம். நீர் எங்களுக்குள் வாசமாக இருக்க என் விசுவாசத்தை பெற்று உமக்கென்று தொடர்ந்து சாட்சியாக கடந்து வர இந்த மாதத்தை தேவத்தமை நீர் எனக்கு ஆசீர்வதித்தர மன்றாடுகிறோம். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். மீண்டும் நாம் யாவரும் எழுந்திருந்து கடவுளை துதிக்கவனமாகவும் கடவுளுடைய திரு சமூகத்திலே நம்மை நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணிக்கணுமாகவும் நம்மை திருவிருந்துக்கும் ஆயத்தப்படுத்தணுமாக முதலாவதாக 167வது கீர்த்தனையை பாடுவோம். அதனைத் தொடர்ந்து 154வது கீர்த்தனையை பாடுவோம். Now
ஜெபம் செய்வோம். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் ஒருடமாயிருக்க அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான நாளுக்கு நடிச்சுத்தோம். இந்த புதிய மாதத்தை நம்முடைய தீர்க்கத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த மாதம் முழுவதும் எங்கள் அனைவருக்கும் நல்ல சரிய சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் தரும். எப்படிமா நீ கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு சிறு பகுதி மாத்திரம் ஆலய காணிக்காக, சந்தா காணிக்காக, சந்தா கடமந்திர காணிக்காக, பிறநாள் காணிக்க, திருமணநாள் காணிக்க, துதி காணிக்க, ஸ்தோத்திர காணிக்க, வியாபார படுத்தி காணிக்காக, தசபபா காணிக்க, அநேக காணிக்கை படித்திருக்கிறோம். காணிக்கை கொடுத்த கரணின் குடும்பத்தாரின் கட்டத்தாமே நீர் அமிர்தமாய் ஆசீர்வதித்து ஓடி திக்கணும் ஓடி நாம மகிமைக்கின்றோம். ஆளை வளர்ச்சி சேர்த்துட்டவர்களுக்கும் போதுமானதாக நிறைவானதாகவும் அதிக ஆசீர்வாதத்தை நீர் தெரிவிப்பாட்டும். விசேஷமாக எந்த நாளிலும் வருகிற 1, 2ஆம் தேதியிலே தன்னுடைய பிறநாள் கொண்டாடி அடியாளர்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் 30ஆம் தேதி தன்னுடைய பிறநாள் கொண்டாடி திருமதி ஸ்டெல்லா மேரி வைஃப் டாக்டர் ஆஃப் திரு கே தங்கராஜுக்காக, திரு ஆர் தாசனுக்காக, திருமதி ஸ்டெல்லா வைஃப் ஆஃப் திரு ஏ சார்லஸுக்காக ஜெபிக்கிறோம். 1ஆம் தேதி 1/10 தன்னுடைய பிறநாளை கொண்டாடி திருமதி பிரியங்கா அம்ரோஸுக்காக, 2/10 தன்னுடைய பிறநாளை கொண்டாடி திரு எம் விஜயகுமார், திரு புகழ் கிராண்ட், திருமதி ஃப்ளோரா வைஃப் ஆஃப் திரு மனோகர் லிவிங்ஸ்டன், டாக்டர் சில்வியா சுப்ரியா, திருமதி சுனிரா எமிமால் வைஃப் ஆஃப் திரு சித்ராஜ், அனைவருக்கும் அறிவிக்கும். அனைவரும் பரிசுத்தமான கருவியின் கரம் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும். எதிர்பார்க்க நன்மையான காரியம், மகிழ்ச்சியான காரியம், சந்தோஷமான காரியங்களால் நீங்கள் எடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும் முன்னெடுக்கும். விசேஷமாக எப்பறம் அவருடைய பரிசுத்த அருட்சாதனமாக தேர்வு நாங்கள் பெறவருகிறோம். எங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். அருட்சாதனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும்போது இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் ஜீவிக்கிறார், நாங்கள் இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்கிறோம் என்ற புதிய நம்பிக்கையை, சத்துவத்தை, விசுவாசத்தை பெற்று உமக்கொண்டு தொடர்ந்து சாட்சியை ஜீவிக்க கிருபிப்பார். வெகு சீக்கிரமாக உமக்கு சொன்னால் இந்த கொடிய கொடலை அகன்ற பிறகு ஆலயம் திறக்கப்பட்டு ஆலயத்திலே திருச்சி மக்கள் உற்சாகத்தில் வந்து ஊழித்து கனப்படுத்தி ஊழித்து உத்தரவாதமாக, உதவிகரமாக, ஆலோசனையாக, அனுகூலமாக, ஆசீர்வாதம் இருக்க கர்த்ததாமே கிருபை பாராட்டுமாக சிறப்பிக்கிறோம். எப்போ நாங்கள் காத்திருக்கிறோம் வந்திருக்க அனைவரையும் உங்களுடைய பரிசுத்தமான கிருபையின் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். மீது இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். உங்கள் பாவ நிமித்தம் முடிவுகளோடு மனசாப்பட்டு பலரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனையை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவளாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆள் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வன்மனை தேவன் நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிடுங்கள். சர்வ பரமண்டங்களுக்கு எழுத்துதாவே நாம பரிசுத்தமாக செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக அன்றலாபத்தின் மனித போல எங்கள் குற்றம் பண்ணி எங்களை சோதனை நாமத்தை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் நித்திய ஜீவியா இருக்கிற சர்வனை தேவனே, இந்த பரிசுத்த ரகசிய ஏற்றுவதை வாங்கியிருக்க எங்களை தேவனுடைய குமாரனும் எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்து விடுவதை திருச்சி அறியவும் ரத்தமார் நான் அவர்தான் போஷித்ததுக்காக துதிக்கிறோம். தேவனை தயை கொடுத்து கிருபா கடாட்சி வைத்திருக்கிறதையும் உத்தம விசுவாசிகள் கூட்டமும் நேசகுமாரி நான சரீரமாகிய சபையில் நாங்கள் அவைகள் இணைக்கப்பட்டு இருக்கிறதையும் அருமையான பாடுகளினால மரணத்தினால் உண்டான புண்ணியத்தினாலே இந்த நித்திய ராஜ்யத்துக்கு நாங்கள் சுதந்திரம் இருக்கிறதையும் நாள் எங்களை நிச்சயப்படுத்துவதற்காக முடிவுத்தோடு சோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவை நாங்கள் இந்த பரிசுத்த ஐக்கியத்தை நிலைத்திருந்து நாங்கள் செய்யப்படி தேவனை நியமித்திருக்கிற நற்கரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உதை கருவியை தந்துட வேண்டும் என்று எங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து முன்னிட்டு மனத்தாழ்மை வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. எல்லா பக்திக்கு மேல தேவ சமாதானங்களோடு இருந்து
நீங்கள் தேவனினுடைய குமாரனாகிய நம்முடைய நாத இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நடந்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. இதோ குமாரன் பரிசுத்தாயுமாகிய சர்வ வல்லமைப்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோடு நடந்திருக்க கடவுது. முடிய கவி இரண்டாவது கவியை நாம் பாடுவோம். கர்த்தரே தற்காலும் ஆசீர்வாதம் தாரும். செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான புதிய மாதத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை படித்து கத்தலை பெற்றுக் கொண்ட மாதம் முழுவதும் எங்கள் அனைவருக்கும் நல்ல சரிய சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பால் நிறைத்து ஆசீர்வாதம் வழிநடத்தி ஜெபிக்கிறோம். நாங்கள் தேவி தம்மை தியானித்த வசந்த அடிப்படையிலே ஆசீர்வாதம் வாழ்வில் நிறவாருக்கு நீர் கிருபை பாராட்டமாக சிறப்பு ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுங்கள், திருமணம் கொண்டாட அனைத்து அடையாளருக்கும் நல்ல சரிய சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் எங்களுடைய பெற்றோர் செய்கிற அவர்கள் செய்கிற பணியிலே, வேலையிலே, ஊழியத்திலே, வியாபார காரியங்களிலே, கல்வி பணியிலே, மட்டுமாக அனைத்து நிறுவன பணியில் ஈடுபடும் போது அதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றும் நாமத்தை மகிமைப்படுத்த பணி உயர்வு கிடைக்க, ஊதியவர்கள் கிடைக்க அனைவருக்கு கிருபை பாராட்டும். குறிப்பா யாருக்கு எந்த தொற்றுகள் அறிகுறிகள் பலவீனம் கொண்டு வராமல் பாதுகாத்துக்கூடிய யாரா மன கிளேசத்தோடு கண்ணீரோடு வேகனத்தோடு திருசமத்திலே தனது விண்ணப்பன ஜெபம் எடுத்தாங்களோ அதுக்கு ஒரு அற்புதத்தை அடையாளத்தை ஆசீர்வாதத்தை விடுதலையை சந்தோஷத்தை சமாதானத்தை உடனடியாக திரும்ப தெய்வத்தின் துரிதமாக நீர் கிருபையாக கட்டளையிட்டு ஆசீர்வாதத்தை வழிநடத்தி ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஆலயங்களை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெறாத தனித்தன குடும்பமாக உடைய பரிசுத்தமான கிருபை கரம் தொட்டு ஆசீர்வதித்து வழி அனுப்பவும் வழி நடத்தவும் ஜெபிக்கிறோம். மீண்டும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம் அனைவரோடு இருப்பாராக. சமாதானத்தோடு பத்திரமாக நம் இல்லத்திலே இருப்போமாக. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் அனைவரும் ஆசீர்வதிப்பார்.